வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூக்கிரட்டை கீரை. அதாவது ரொம்ப உடம்புக்கு வந்து நல்ல கீரை எது அப்படின்னா அந்த மூக்கிரட்டை கீரை. இதுதான் இந்த மூக்கிரட்டை கீரை. இந்த மாதிரி இலைகள் எல்லாம் இப்படி தான் இருக்கும். அதோடய பூக்கள் வந்து லைட் பர்பிள் கலர் அப்படின்னாலும் லைட் பிங்க் கலரில் இருக்கும். இந்த மாதிரி தான் இந்த கீரை இருக்கும். இது வந்து 3 வகையான டைப்பில் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நல்ல நீளமாக கொடியாக போகக்கூடிய கீரை. நாங்கள் வந்து கார்டனில் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கப்ப இந்த கீரை இருந்துச்சு. சரி, அதை பற்றி போடுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். மூக்கிரட்டை கீரைனா எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக. மூக்கிரட்டை கீரையில் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது. முக்கியமாக எதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கல்லீரல் காவலன் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு கல்லீரலில் இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியதான் இந்த மூக்கிரட்டை கீரை. சிறுநீரகங்கள், பித்தப்பைகள் இதெல்லாமே சரி பண்ணக்கூடியது இந்த மூக்கிரட்டை கீரை தான். பாருங்கள், இந்த கீரை இப்படி தான் கொடியாக இருக்கும். 3 வகையில் இருக்குது. இதில் ஒரு வகை தான் நான் இப்போ காமிச்சிருக்கேன். இந்த பூக்கள் எல்லாமே லைட் பிங்க் கலரில் இருக்கும். இப்போ நான் எடுத்து காமிக்கேன். இதுதான் அந்த மூக்கிரட்டை கொடி. பாருங்கள், இவ்வளோ பெரிய கொடியாக இருக்குது. இதோட முன்னாடி வந்து அந்த இலை வந்து பச்சை பசேன்னு இருக்கும். பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக சில்வர் கலரில் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். முன்னாடி இருக்கிற இலைக்கும் பின்னாடி இருக்கிற இலைக்கும் வித்தியாசமாக இருக்கும். எல்லா கீரை இலைகள் மாதிரி 2 பக்கமும் ஒரே கலரில் இருக்காது. இதுதான் இதோட சிறப்பம்சம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. கீரை இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் கொடியாக போகும். இந்த மாதிரி தான் அந்த கீரை இருக்கும். இப்போ இந்த கீரையில் வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பொரியல் செஞ்சுக்கலாம், கடையல் செஞ்சுக்கலாம், இல்லை சூப்பாக செஞ்சுக்கலாம், ரசமாக வச்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம். இந்த கீரை கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உடலில் இருக்கிற கழிவுகளை எல்லாம் வெளியேற்றக்கூடியதான் இந்த மூக்கிரட்டை கீரை. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிற டயத்தில் இந்த கீரையை நீங்கள் வந்து பொரியலாக சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும். இந்த கீரையை பயன்படுத்தப்போ நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. மஞ்சளும் உப்பும் கலந்த தண்ணியில் நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா நல்லா கழுவி எடுத்துக்கணும். ஏன்னா இது வந்து வேஸ்ட்டாக இருக்கிற செடிகள் கூட தான் வளரும். அதனால் இதை வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து மஞ்சளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து இந்த கீரையை வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா கழுவிட்டு வேறு தண்ணிக்கு மாற்றியாச்சு. கீரையை நல்லா கழுவிக்கணும். அதுலேருந்து இந்த வெண்பூச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாவு பூச்சி அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு மூலிகையாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா சுத்தமான இலைகளை மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இந்த மாதிரி பயன்படுத்தி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கீரை இலைகளை எல்லாத்தையுமே நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா கழுவி எடுத்துட்டேன். ஒரு 2 டம்ளர் அப்படி இல்லைன்னா 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சூப்பாக குடிக்கணும்னா ஒரு 2 டம்ளர் தண்ணிக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா 1 டம்ளர் வரக்கூடிய அளவுக்கு வற்ற எடுத்துக்கணும். அப்படி இல்லை 1 டம்ளர் சேர்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து பாதியாக வரக்கூடிய அளவுக்கு கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி. மிளகு இருந்துன்னா நல்லா நுணுக்கி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிளகு பொடி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி லைட்டாக சேர்த்துக்கோங்க 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஒரு 2லேருந்து 3 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் சேர்க்காமல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பூண்டு 2-3 சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சூப்புக்கு வந்து நம்ம வந்து உப்பு சேர்க்கக்கூடாது. அதாவது கிட்னி பிரச்சனை, கிட்னியில் கல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக எடுத்துக்கோங்க. சிறுநீரக சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா உப்பு சேர்க்கக்கூடாது. அந்த உப்பு தன்மை அதிகமாகிறதுனால தான் நமக்கு வந்து சிறுநீரகத்தில் வந்து கல் எல்லாமே படிய ஆரம்பிக்குது. அதனால் இந்த கீரையை நீங்கள் சேர்க்குறப்ப உப்பு வந்து கண்டிப்பாக சேர்க்காமல் சாப்பிடணும். அது சூப்பு வடிவத்தில் செஞ்சாலும் சரி, பொரியலாக செஞ்சாலும் சரி, எந்த விதமாக நீங்கள் இந்த கீரையை எடுத்தாலும் உப்பு சேர்க்காமல் சாப்பிட்டா தான் அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு வந்து மொத்தமாக கிடைக்கும். இதை இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆறினதுக்கப்புறமா நான் நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். மத்து வச்சு கடையினால் நீங்கள் மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். இது வந்து நான் இலைகள் இல்லாமல் இதில் இருக்கிற சாரெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கையை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறமா இந்த இலைகளை வந்து நீங்கள் வந்து செகண்ட் டைம் ரெடி பண்ணணும் அப்படின்னா இதே இலைகளை வச்சு நீங்கள் கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்து ஒரு ஈவினிங் டயத்துலேயே நீங்கள் குடிச்சிக்கலாம். இப்போ இதை வந்து நீங்கள் மார்னிங் குடிக்கிறீங்க அப்படின்னா அடுத்து வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு திரும்ப கொதிக்க வச்சு ஈவினிங் டைம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இது வந்து இலைகளோடு நான் வந்து எடுக்கலை, சூப்பாக எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுனால ஜூஸாக எடுத்தாச்சு. இது நீங்கள் பொரியல் எல்லாமே செய்கிறீங்க அப்படின்னா அந்த இலைகளோடு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு சூப்பரான மூக்கிரட்டை கீரை சூப் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாத பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த கீரையை நீங்கள் அடிக்கடி சேர்த்து வந்தீங்க அப்படின்னா உடம்புல இருக்கிற வலிகள் எல்லாமே குறையும்.